பார்சல் சாப்பாட்டில் ஊறுகாய் வைக்கவில்லை. அந்த கொட்டேஷன்ல வந்து ஊறுகாய் உள்பட 11 ஐட்டம் எழுதியிருந்தாங்க. அவங்க கேட்ட 2000 ரூபா நான் பணத்தை கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டு அன்னைக்கு பார்சல் எடுத்துன்னு போய் வீட்டில் பார்க்கும்பொழுது அதில் ஊறுகாய் வந்து 25 பார்சல்லையும் ஊறுகாய் இல்லாத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். ஆடி போன ஹோட்டல் நிர்வாகம் 35,000 அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உஷாராகி திரும்பி பார்க்கும் பல உணவகங்கள். எந்த ஹோட்டல்ல என்ன பிரச்சனை? அதனால திருப்பி கடைக்காரங்கள்ட்ட வந்து அந்த ஊறுகாய்க்கு உரிய பணத்தை கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க ஊறுகாயும் தர மாட்டேன், பணமும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சேன். அந்த வழக்கில் வந்து நீதிபதி வந்து 35,000 அபராதமும் அந்த ஊறுகாய்க்கு உரிய பணம் 25 ரூபாயும் கட்டணும். அப்படி 45 நாட்களில் கட்டலைன்னா 9% வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிச்சது. விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட வழுதரெட்டி பகுதியை சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் தனது உறவினரின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் அன்னதானம் வழங்க முடிவு செய்து 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் 25 சாப்பாட்டிற்கு 80 ரூபாய் வீதம் 2000 ரூபாயை ஆரோக்கியசாமி செலுத்தினார். பின்னர் மறுநாள் 28ஆம் தேதி அன்று ஆர்டர் கொடுத்தபடி 25 பார்சல் சாப்பாட்டை ஆரோக்கியசாமி வாங்கினார். அதில் ஊறுகாய் வைக்கப்படாததால் அதிர்ச்சி அடைந்தாராம். மீண்டும் ஹோட்டலுக்கு சென்ற அவர் ஏன் ஊறுகாய் வைக்கவில்லை என உணவகத்திடம் கேட்டபோது அங்கு உரிய பதில் அளிக்கப்படாமல் அலட்சியம் செய்ததாக வருத்தமடைந்த ஆரோக்கியசாமி விழுப்புரத்தில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றத்தில் சாப்பாட்டிற்கு ஊறுகாய் வழங்காமல் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியதாக பாலமுருகன் ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்திருக்கிறார். இது குறித்து விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் பாலமுருகன் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு 35,000 ரூபாய் அபராதமும் ஊறுகாய்க்கு உரிய தொகையான 25 ரூபாயையும் சேர்த்து 35,025 ரூபாயை அபராதமாக வழங்க வேண்டும். அதனை 45 நாட்களுக்குள் ஆரோக்கியசாமியிடம் ஒப்படைக்க வேண்டும். அவரும் பட்சத்தில் மாதம் ஒன்றுக்கு 9% வட்டியோடு சேர்த்து திரும்ப வழங்க வேண்டும் என்றும் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது.